இங்கே பாருங்க, இது ஒரு பாதத்தின் ஷேப்பில் இருக்குது. ஒரு இதில் வந்து இப்போ ஆக்களையெல்லாம் டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு போயினா வேணும். இதில் இருக்கிற இந்த கல் நான் முதலே காட்டியிருப்பேன். இந்த கல் ஒரு இந்தில் ஒரு இடவழிதான் இருக்கு. அப்படியே ஒரு பாம்புல ஷேப்லான் இருக்கும். இது வந்து தெற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சேமிக்கப்படுறதுக்காகவும் இருக்கலாம். இயற்கையாக தோன்றதோ செயற்கையாக தோன்றது. இதில் வந்து இப்போ ஆக்களையெல்லாம் டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு போயினா வேணும். உள்ள மோட்டர் சைக்கிளில் போக முடியாது, மழை பெய்த காரணத்தால். அப்படி இங்கே தங்கச்சி ஆக்களையெல்லாம் போவீங்க. கோயிலுக்கு வந்து இப்போ ஆக்கள் போய் கொண்டிருக்கேன். இந்த முறை பெருகவும் பெருசாக செய்கிறதால முழு ஆக்களும் போய் கொண்டிருக்கேன் கோயிலுக்கு. இப்போ அன்னதானம் பூசை முடிஞ்ச உடனே அன்னதானம் கொடுக்க அவளுக்கிட்டு நம்ம வர்ற 10 அடியார்களுக்கு. அதோடனே மழையும் வந்து குழப்பி கொண்டிருக்குது பூசை வழிபாடை செய்கிறதுக்கு. இப்போ ஆலயத்துக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் மேலே சிவனை தரிசிக்கிறதுக்கு. எங்கண்ட அவையில் வந்து பாதகாற்ற ஆக்களை பிடிச்சி கொண்டு வரணும். இதால் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கோயிலடியிலேருந்து நாங்களும் தான் தனியாக வந்தது. ஓ, இது எங்கண்ட டிடின ஃப்ரெண்ட் இவர் இப்போ வந்திருக்கிறார். மேலே கொஞ்சம் வழக்குது, ஏறுங்க மேலே ஏறுங்க. இது கலாண்டுட்டு இதில் வந்து ஆக்கள் வரியினம் கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த ஆலயம் வந்து தெற்கு பக்கத்தில் இருக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு பாம்புட ஷேப்லான் இருக்கும். இது வந்து தெற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. இது வந்து நாகதம்பிரான் ஆலயம். இதை பாருங்க, நாகபாம்பு படம் எடுத்து கொண்டு இருக்கும் போலயே இந்த கல்லின ஷேப் இருக்குது. இதில் வந்து நாகதம்பிரான் ஆலயம் இருக்குது. இப்போ வந்து நாகதம்பிரான் கோயிலுக்கு போகிறோம். இதில் ஒரு நடந்துட்டு வலிக்கு ஒரு ஆள் விழுந்துட்டார். நாங்கள் அது காணொலி எடுக்க விரும்பலை. இப்போ நாகதம்பிரான் ஆலயத்தை போகிறோம். இதால் வந்து நாகதம்பிரான் கோயில் இருக்குது. இப்போ நாகதம்பிரான் கோயில் தான் போகிறோம். இப்படி காலையிலே முழுமையாக பாருங்க, சிவபெருமானையும் உங்களுக்கு தரிசிக்கிறதுக்கு நாங்கள் காட்டுவோம். இதில் வந்து இப்போ சிவபெருமான வழிபாட்டு நாங்கள் இதில் இருக்கிற இந்த கல் நான் முதலே காட்டியிருப்பேன். இந்த கல் ஒரு இந்தில் ஒரு இடவழிலாம் இருக்குது. விழாமல் 2 வரைக்கும் இருக்குது அந்த கல். நான் இப்போ ஐயாங்களை சொன்னது. ஆனால் ஐயா வந்து வீடியோவுக்கு தான் சொல்ல மாட்டேன்ட்டார். அதால் நான் இதை சொல்கிறேன். அவர் சொன்னது என்னென்னா, ஐயா நல்லெண்ணெய் சாத்திரம் ஐயா சொல்கிற கீழே இருக்கிற கும்பங்கள் அனைத்துமே மேலே ஏற்றப்பட்டு சிவனுக்காக அது ஊற்றப்படும், அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறதாகவும் ஐயா இப்போ எங்களுக்கு சொன்னவர். இப்போ அந்த எண்ணெய் சாத்தும் போதே மழை பெய்கிறது ஒரு நல்ல ஒரு தருணம். ஐயா ஐயா வந்து எண்ணெய் சாத்த போகிறார். இதில் பாருங்க, ஒரு ஓட்ட வடிவிலான ஒரு கல்லில் ஒரு ஓட்டமாய் செதுக்கப்பட்ட ஒன்று இருக்குது. இதில் வந்து நீர்கள் சேமிக்கப்படுறதுக்காகவும் இருக்கலாம். இயற்கையாக தோன்றதோ செயற்கையாக தோன்றதோ தெரியாது. இதில் வந்து சிவபெருமாண்ட வேல் இருக்குது. அதில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மலையென்று நாங்கள் உச்சியில் நிற்கிறோம். அதாவது சிவபெருமானை தரிசித்து கொண்டு நிற்கிற இடத்துல இப்போ வந்து காற்றும் வந்து அடிக்குது. அது மட்டும் இல்லை, மழை பெய்ததால் இங்கே தண்ணி எல்லாம் நிற்கிது இந்த மலை குன்றில். இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படியே பாருங்க, மரங்கள் எல்லாம் காடலை எப்படி இருக்குண்டு. என்னடாவே இந்த காட்டேண்டு காடு வந்து பார்க்க ஒரு அழகாக இருக்கும். அதில் யாரோ குப்பை ஏதோ கொளுத்திருக்கும், அவருடைய புகை மாதிரின்னு போகுது. இது பெரிய இது எரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு வந்துட்டோம்.
சிவலிங்கம் இருக்கிற சிவருமான் காட்சி அளித்து கொண்டு உயர்ந்த மலையிலிருந்து எங்களை மக்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற சிவருமான். அதுக்கு முன்னைக்கு ஒரு புனிதமான நாள் சிவராத்திரி. இந்த நாளன்று நாங்கள் முதல் நான் வடுக்கநாரி மலை சிவருமானை ஆதிசிவனை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு இங்கே. ஏன்னா பாரதி என்ன எனக்கு உண்மையாகவே சிவனை பார்க்கணுமென்று இருக்குது. இதில் இருந்துட்டு மேலே கும்பிட்டுட்டு போய் வந்து கீழே இருந்து கதைக்கலாம் போல நடக்குது. ஆமாம், இதெல்லாம் ஏறி போகணும். இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே இதில் வைக்காதங்க. இது வந்து கொஞ்சம் உக்கிட்டுது மரம். இந்த மரம் முக்கிட்டுது பாருங்க. உக்கி இருக்கு, பார்த்து வைங்க காலையை. இதுல இருந்து பாருங்க அப்படியே காட்டு அந்த மரமே சின்னனா தான் தெரியுது. இப்போ அதை விட இதுக்கும் ஒரு கிடைக்கையான இடம் தான். நான் இது கொஞ்சம் வேர் கூட இருக்கிறதால இதுல கொஞ்சம் வேறக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுக்கு. அதுலேயே இந்த கடிகள் கயிறு கட்டி இருக்கணும். இது பாருங்க, இதுல ஒரு கயிறு இருக்குது. இவ்வளோ தூரம் இந்த ஆலயம் இருக்குதுன்றது உண்மையாக காட்டுக்கு பொறுமதி தான். மழை காலங்களில் வர முடியாது. மழை காலத்தில் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வர முடியாது. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அந்த அந்த ரோட்டு அந்த வார பாதை வந்து காட்டுக்கால வரணும். அந்த காட்டுக்கால வர பாதையில் வந்து ஃபுல்லாகவே பள்ளம் தட்டி, இந்த வாகனங்களோடு பள்ளம் தட்டி கிரசல்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுல வாகனம் ஓட முடியாது. இதால் அப்படி போய் பார்ப்போம் மங்களே எப்படி அந்த இயற்கை அழகு இருக்குமென்று காட்டுறேன் பாருங்க. ஆனால் இதில் வழக்குதா பாரதி என்ன இங்கே இதுலேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க. அந்த நாங்கள் வந்த இடம் வந்து அங்கே உங்களுக்கு அதில் தெரியுது. அதுக்குள்ளால வந்து வரணும் நாங்கள் வந்த பாதங்க அதில் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. ஆனால் வந்து நாங்கள் இன்னும் மேலே வேணும் விளக்குற சிவருமான வழி தரிசிக்கிறதுக்கு. இப்போ சிவருமான பார்க்குறத போய்கொண்டிருக்கேன். இதெல்லாம் போய் தான் நீ மேலே வரணும் சிவருமான்கிட்ட. இதில் பாருங்க காவி வேட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கு இந்த மலையில். இது அதே மாதிரி இதில் ஒரு விக்ரம் இருந்திருக்கு. ஆனால் அந்த விக்ரம் இப்போ இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு விக்ரம் இருந்திருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த விக்ரம் இல்லை. என்ன நடந்ததே நாங்கள் மேலே சிவனை தரிசிட்டு வருவோம். கீழே போய் ஒரு கோயில் கட்டுறோம். அதை இப்படியே எங்கள்ட யாத்திரை பயணமானது மேலே ஏறப்புறம். இப்போ இதில் ஆணியை அடிச்செல்லாம் வச்சிருக்கணும் ஏறுறதுக்கு. இது அதான் அந்த ஏணியை பிடிச்சி வாரதுக்கண்ணே இது கொஞ்சம் பாதுகாப்பானது. இது பாதுகாப்பு. ஏன்னா இது இயற்கையான மரத்தில் இருக்கிறதால பிரச்சனை. இங்கே வரும் இந்த மரத்தில் இருக்கிற பச்சை தண்ணி மழை தண்ணி வட்டத்தில் அப்படியே பச்சையாக கிடக்குது. இங்கே பாருங்க, இதுலேருந்து பார்த்தா அப்படியே வந்து காடுன்னு அழகு அப்படியே தெரியுது. இதுக்கு நானுமே நினைச்சிட்டேன் இதுக்கு மேலே மலை இல்லையான்னு நினைச்சேன். இதுதான் சிவன் கோயில் நினைச்சேன். இது இல்லை, அதால் ஏறி போகணும் மேலே. ஓ அப்பா இப்போ தலைவர் ஏறுறார். இது வந்து இந்த பயிற்சி முகாம்களில் வந்து இருக்கும். இப்படி பெரிய இராணுவ தளங்களில் ஒரு நான் பார்த்துருக்கேன். இப்படியான இடங்களை வந்து அமெரிக்கா இராணுவத்தின் பயிற்சி முகாம்கள் இருக்குதானே போடுவாங்க. அப்படி மலையில் ஏறுறது. அதில் கட்டையில் வைங்க. கட்டையெல்லாம் வைக்கணும் போல இடக்கேண்டா. இது வந்து வழுக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் விழுந்தா எடுக்கவே இல்லை. அதால் இங்கே பாருங்க இப்படி ராவணன் வெட்டு மயக்கடை கிட்டத்தட்ட. இப்போ அதோட பிரச்சனை இல்லை. மற்ற மழை பெய்ததால இன்னும் ஒரு பிரச்சனை வழுக்குது. இதெல்லாம் இதை விட அமெரிக்கா ரைட் பயிற்சிக்கு போயிட்டு அப்பா அம்மா இன்னும் அங்கே இருக்கின்றது. இதால் அழுகிறோணும், இந்த வேற அழுகிறோணும். இங்கே பாருங்க, இந்த கைத்தை பிடிக்காங்க. அங்கே கம்பியை பிடிக்கணுவாங்க. அது கட்டும் இல்லை கைத்தில். ஒன்றா வார இருப்ப பாருங்க எப்படி ஏறுறமாண்டு. ஏன்னா அந்த புத்தண்ணம் இருக்கிறபடியா அப்படி ஏற வேண்டி கிடக்கு. அவங்களோட இதை ஒன்று செய்து வச்சுருக்காங்க. அப்படி இந்த ஏணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கண்டு. குத்துண்டு இருக்குது. அங்கால கயிறு வச்சு கட்டை வச்சிருக்கேன். கட்டையில் ஏறி போகிற மாதிரி கட்டையை பிடிச்சோண்டு இப்போ சிவருமானே பாருங்க. ரஜித் பிளாக் ஏறிக்கு வந்திருக்கிறேன். அது
ஓ ஓ மலைக்கு வழக்குதானே? ஓ வழக்குது, பார்த்து வாங்க. ஓ பிடிச்சி வர்றது கயிறம் வச்சு கிடக்கு. எத்தனை வடக்கு நேரத்துக்கு வரீங்க? இதுதான் முதல் தடவை. ஆனா எங்களுக்கு பாதை தெரியாது. அதான் எனக்கும் பாதை தெரியாது. இதுதான் முதல் தடவை. நானும் பாரு 2 பேரும் கேமரா. ஓகே, இதுதான் பாதை. படி இருக்கு. ஒரு மாதிரி கிட்டத்தட்ட வந்துடும். இப்போ படி இருக்குது. இது காடு, இது காட்டு பகுதி. இந்த இதில் படி இருக்குது. கயிறும் வச்சு இருக்கிறாங்க. ஏன்னா குத்தொண்டை இருக்குது. ஏனண்டா இதுதான் போகிற பாதமாகி கிடக்குது. ஆனால் மழை வந்ததால் ஃபுல்லாகவே பாசி பிடிச்சதால நடந்து போக முடியாது. தலைவர் மரக்கப்ப பிடிச்சுன்னு போகிறார். ஆனால் வன்னி உள்ள கண்ணே உங்களோட வாரண்டவர் என்ன பிரச்சனைண்டா, அவர் குடும்பமாக வந்து கோணஞ்சிரம் போகிறதால வரையில இதான போகிற பாதை. என்ன எப்படி சொல்கிறீங்க? சரி போ. இப்போ எதாலேயே போகிறேன்னு தெரியாது. இறங்கின பாதையை பார்த்தா தான் போகலாம். இதான் இதான் இதான். ஓ இதான் வழக்குது 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 வழக்குது. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க. பார்த்து வாங்க. என்னடா வழக்குது, ஃபுல்லாகவே மழை தண்ணியெல்லாம் வழக்குது. இப்போ முருகப்பெருமான்கிட்ட வந்திருக்கிறோம். அப்போ முருகப்பெருமானே எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழருக்கு வெகு சீக்கிரம் வடிவடைக்கணும். இங்கே பாருங்கோ, இது ஒரு பாதத்தின் ஷேப்பில் இருக்குது. ஒரு பாதம் ஒரு கால் எப்படி இருக்குமோ அப்போ அந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ மலையால் பெய்து தண்ணியால் நிரம்பி இருக்குது. சரி, நாங்கள் அப்படியே ஆலயத்துக்கு மேலே ஏறி பார்ப்போம். இது வந்து பாதத்தின் இது பார்த்தீங்களா? என்னடா மேலே ஏற முடியாது, அவ்வளோது வழுக்குது. மழை பெய்ததால் வழுக்குது. அதோட இதே மாதிரி தான் கல்வாரி மலையும் இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட மலையால் ஏறிட்டா நாங்கள் போய் இயேசுநாதரை கும்பிடணும். இங்கே எங்களை சிவபெருமானை நாங்கள் கும்பிடணும். இப்போ சிவன் கோயிலுக்கு மேலே மலை ஏற வழுக்கிட்டோம். சிவன் கோயில் நாங்கள் இப்போ கீழே அம்மனையும் பிள்ளையாரையும் பார்த்துட்டு, இது வந்து அம்மனும் பிள்ளையாரும் இருக்கிற கோயிலாம். நான் உண்மையிலேயே நினச்சிட்டேன் இதுதான் கோயிலாண்டு. ஆனால் இது இல்லையாம் கோயில். அங்கே மேலே ஏறணுமா. நடந்தான் போகணும். ஓகே, கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். ஆதிசிவன் ஆலயம். 11 மணி அப்படி தான் நம்ம பூசை ஆரம்பிக்கப்பட போகுது. இதில் பிள்ளையார் விக்கிரகம் இருக்குது. இதில் வந்து சிவபெருமான் இப்போ கும்பங்கள் வச்சு பூசா வழிபாடு தொடங்கி இருக்குது. இப்போ வந்து மலையை கிட்ட வந்துட்டோம். கோயிலடி கிட்ட வந்துட்டோம். போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புக்கு நிற்கிறோம். போங்க பூசையில் எல்லாம் தொடங்கிட்டுது. டிராக்டர் ஒன்று வந்து புதாஞ்சிட்டுது. இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு போயினோம். இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்தால் எங்கள்ட போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமைக்கு வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் உள்ளே போகிறோம்.